அஜித் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த விடாமுயற்சி திரைப்படத்தோட ரொம்ப முக்கியமான அப்டேட் இந்த வீக் இறுதிக்குள்ள இல்லை அடுத்த வீக் மிட்டுக்குள்ளே வரப்போகிறது அப்படிங்கிற தகவல் கிடைத்திருக்கு. அது என்ன அப்டேட் வரப்போகிறது, எப்படி அந்த ஒரு அப்டேட் வரப்போகிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ அஜித் ரசிகர்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்ப உற்சாகமான ஒரு வீடியோவாக இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அஜித் அதாவது விடாமுயற்சி திரைப்படத்தில் நடித்து கொண்டு இருக்காங்க. இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆகிவிட்டது இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணி. ஆனால் அதுக்கு அப்புறமா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணாங்க, செகண்ட் லுக் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய கேப் இருந்துச்சு, படத்தோட எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்காம இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் வாரத்துக்கு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் போஸ்டர் ரிலீஸ் பண்ணாலுமே அந்த போஸ்டரில் எந்த பேக்ரவுண்டும் சேஞ்ச் பண்ணாமல் ஒரே பேக்ரவுண்டை வச்சு சின்னதாக பிஎன்ஜி மாதிரி ஒரு ஃபோட்டோ மீண்டும் பண்ணி அதையே தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு விமர்சனம் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. ஸோ இந்த விமர்சனம் எல்லாத்தையுமே தூக்கி போகிற மாதிரி விடாமுயற்சி திரைப்படத்தோட செம பக்காவான அப்டேட் வெளியாக போகிறது. அதாவது எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்க ஒரு விஷயம் விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி தான். எப்படா விடாமுயற்சி ரிலீஸ் ஆகும்? ஏன்னா விடாமுயற்சி திரைப்படத்துக்கு அடுத்து குட் பேட் அக்லி திரைப்படத்தில் அஜித் நடித்து கொண்டு இருக்காங்க. அந்த திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் படத்தோட ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. பொங்கலுக்கு குட் பேட் அக்லி திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறது. அதுக்கு முன்பே விடாமுயற்சி ரிலீஸ் ஆகணும். ஆனால் இது வரைக்குமே ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணலை. இப்போ நமக்கு என்ன ஒரு அப்டேட் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதாவது விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக போன மாதமே முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் ஒரு 20% ஆஃப் ஷூட் மீண்டும் மகிழ் திருமணி ரீஷூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால் மீண்டும் அந்த 20% ஆஃப் ஷூட் ரீஷூட் பண்ணாங்க அப்படிங்கிற தகவல் கிடைத்திருக்கு. அந்த 20% ஆக்ஷன் காட்சி தான். அந்த ஆக்ஷன் காட்சிகள் அஜித் கிடையாது. அஜித் இல்லாத ஆக்ஷன் காட்சி தான் ரீஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை வெளியே தெரியாமல் பார்த்துக்கணும். ஏன்னா வெளியே தெரிஞ்சால் இது படத்துக்கு சின்னதாக ப்ராப்ளம் ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு செய்தி வெளியே விட்டது. இப்போ படத்தோட ரிலீஸ் தேதியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம். ஸோ லைக்கா நிறுவனம் விடாமுயற்சி திரைப்படத்தை அக்டோபர் மாதத்துக்கு முன்பே ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருந்தாங்களாம். ஆனால் லைக்கா நிறுவனம் இதுக்கு முன்பு தயாரித்த இந்தியன் 2வும் சரி, சந்திரமுகி 2வும் சரி, பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2வும் சரி, லால் சலாம் திரைப்படமும் சரி, இந்த அனைத்து திரைப்படமுமே விமர்சனம் ரீதியாகவும் மக்கள் மத்தியில் வசூல் ரீதியாகவும் ரொம்ப மோசமான வசூல் பெற்றிருந்தது. ஸோ லைக்கா நிறுவனம் நம்பி இருக்கும் 2 திரைப்படம், ஒன்று வேட்டையன், ஒன்று விடாமுயற்சி. இந்த 2 திரைப்படத்தை ஹிட் ஆக வேண்டும் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. அதனால் விடாமுயற்சி திரைப்படத்தை பொறுமையாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்காங்க. தேவையில்லாமல் நம்ம அவசரப்படக்கூடாது அப்படின்னு பிளானில் இருக்காங்க. அதனால் ஒரு ப்ராப்பரான ப்ரொமோஷனோட படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்களாம். இப்போ விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை முடிவு பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 29 தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுதாம். ஆனால் அதே தேதியில் தான் சிவகார்த்திகேயன் அவர்களோட அமரன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுதாம். ஸோ அமரன் படக்குழு கிட்ட லைக்கா நிறுவனம் பேசிக்கொண்டு இருக்காங்களாம். ஸோ விடாமுயற்சி திரைப்படம் அக்டோபர் மாதம் வருகிறது. ஸோ அமரன் திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனத்துக்கிட்ட லைக்கா நிறுவனம் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் கிட்ட கேட்டு இருக்காங்களாம். அதனால ராஜ்கமல் ஃபிலிம்ஸும் ஓகே சொல்லியிருக்காங்களாம். ஏன்னா கமல் அவர்களோட இதுக்கு முன்பு திரைப்படத்தை இந்தியன் 2 திரைப்படத்தை இவங்க தான் தயாரித்து இருந்தாங்க. ஸோ அதனால் ஓகே சொன்ன மாதிரி தகவல் கிடைத்திருக்கு. ஸோ அதனால் விடாமுயற்சி திரைப்படம் அக்டோபர் 29 தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாக போகிறது. இதுக்கான அப்டேட் தான் இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் மிட்டுக்குள்ள வெளியாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கு. ஸோ அதுவும் அப்டேட் வெறும் போஸ்டராக இல்லாமல் வெறும் அனௌன்ஸ்மெண்ட்டாக இல்லாமல் இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன வலிமை திரைப்படத்தோட கிளிம்ஸ் பெருசாக பேசப்பட்டது. அதிலே படத்தோட ரிலீஸ் தேதியை கன்ஃபார்ம் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு பயங்கரமான கிளிம்ஸ் ரெடி பண்ணி கிளிம்ஸோட எண்டில் படத்தோட ரிலீஸ் தேதியை மென்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம். உண்மையாலுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுருக்காங்களாம். அதனால் படத்தோட ரிலீஸ் தேதியை மென்ஷன் பண்ண போகிறாங்களாம். படத்தோட கிளிம்ஸும் வெளியாக போகிறது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அஜித் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த விடாமுயற்சி திரைப்படத்தோட ரொம்ப முக்கியமான அப்டேட் இந்த வீக் இறுதிக்குள்ளே இல்லை அடுத்த வீக் மிட்டுக்குள்ளே வரப்போகிறது அப்படிங்கிற தகவல் கிடைத்திருக்கு. அது என்ன அப்டேட் வரப்போகிறது, எப்படி அந்த ஒரு அப்டேட் வரப்போகிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ அஜித் ரசிகர்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்ப உற்சாகமான ஒரு வீடியோவாக இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அஜித் அதாவது விடாமுயற்சி திரைப்படத்தில் நடித்து
நடித்து கொண்டு இருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் வந்து ஆகிவிட்டது இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணி. ஆனால் வந்து அதுக்கு அப்புறமா வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணாங்க, செகண்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய கேப் இருந்துச்சு. படத்தோட எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து கொடுக்காம இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் வந்து வாரத்துக்கு ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் வந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணாலுமே வந்து அந்த போஸ்டரில் எந்த பேக்ரவுண்டும் சேஞ்ச் பண்ணாமல் ஒரே பேக்ரவுண்டை வச்சு சின்னதாக வந்து பிஎன்ஜி மாதிரி ஒரு ஃபோட்டோ மீண்டும் மீண்டும் வந்து பண்ணி அதே தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து ஒரு விமர்சனம் வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து இருக்குது. ஸோ இந்த விமர்சனம் எல்லாத்தையுமே தூக்கி போகிற மாதிரி வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட செம பக்காவான அப்டேட் வந்து வெளியாக போகிறது. அதாவது எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்க ஒரு விஷயம் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி தான். எப்படா விடாமுயற்சி ரிலீஸ் ஆகும்? ஏன்னா வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு அடுத்து குட் பேட் அக்லி திரைப்படத்தில் அஜித் வந்து நடித்து கொண்டு இருக்காங்க. அந்த திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணிட்ட அப்புறம் தான் படத்தோட ஷூட்டிங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பொங்கலுக்கு வந்து குட் பேட் அக்லி திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறது. அதுக்கு முன்பே விடாமுயற்சி ரிலீஸ் ஆகணும். ஆனால் இது வரைக்குமே ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணலை. இப்போ நமக்கு என்ன ஒரு அப்டேட் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதாவது விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போன மாதமே வந்து முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் ஒரு 20% ஆஃப் ஷூட் வந்து மீண்டும் வந்து மகிழ் திருமணி ரீஷூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால் வந்து மீண்டும் வந்து அந்த 20% ஆஃப் ஷூட் வந்து ரீஷூட் வந்து பண்ணாங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைத்திருக்கு. அந்த 20% வந்து ஆக்ஷன் காட்சி தான். அந்த ஆக்ஷன் காட்சிகள் வந்து அஜித் வந்து கிடையாது. அஜித் இல்லாத ஆக்ஷன் காட்சி தான் வந்து ரீஷூட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை வந்து வெளியே தெரியாமல் பார்த்துக்கணும். ஏன்னா வந்து வெளியே தெரிஞ்சால் இது வந்து படத்துக்கு வந்து சின்னதாக ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு செய்தி வந்து வெளியே வந்து விட்டது. இப்போ வந்து படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம். ஸோ லைக்கா நிறுவனம் விடாமுயற்சி திரைப்படத்தை வந்து அக்டோபர் மாதத்துக்கு முன்பே வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் தான் வந்து இருந்தாங்களாம். ஆனால் லைக்கா நிறுவனம் இதுக்கு முன்பு தயாரித்த இந்தியன் 2வும் சரி, சந்திரமுகி 2வும் சரி, பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2வும் சரி, லால் சலாம் திரைப்படமும் சரி, இந்த அனைத்து திரைப்படமுமே வந்து விமர்சனம் ரீதியாகவும் மக்கள் மத்தியில் வசூல் ரீதியாகவும் வந்து ரொம்ப மோசமான வசூல் வந்து பெற்றிருந்தது. ஸோ லைக்கா நிறுவனம் நம்பி இருக்கும் 2 திரைப்படம், ஒன்று வந்து வேட்டையன், ஒன்று வந்து விடாமுயற்சி. இந்த 2 திரைப்படத்தை ஹிட் ஆக வேண்டும் அப்படிங்கிற முடிவில் வந்து இருக்காங்க. அதனால் விடாமுயற்சி திரைப்படத்தை பொறுமையாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க. தேவையில்லாமல் நம்ம அவசரப்படக்கூடாது அப்படின்னு பிளானில் இருக்காங்க. அதனால் ஒரு ப்ராப்பரான ப்ரொமோஷனோட வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களாம். இப்போ வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 29 தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுதாம். ஆனால் அதே தேதியில் தான் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களோட அமரன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுதாம். ஸோ அமரன் படக்குழு கிட்ட வந்து லைக்கா நிறுவனம் பேசிக்கொண்டு இருக்காங்களாம். ஸோ விடாமுயற்சி திரைப்படம் அக்டோபர் மாதம் வருகிறது. ஸோ அமரன் திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் கிட்ட வந்து கேட்டு இருக்காங்களாம். அதனால வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸும் வந்து ஓகே சொல்லியிருக்காங்களாம். ஏன்னா வந்து கமல் அவர்களோட இதுக்கு முன்பு திரைப்படத்தை இந்தியன் 2 திரைப்படத்தை இவங்க தான் வந்து தயாரித்திருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஓகே சொன்ன மாதிரி வந்து தகவல் வந்து கிடைத்திருக்கு. ஸோ அதனால் வந்து விடாமுயற்சி திரைப்படம் அக்டோபர் 29 தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வந்து வெளியாக போகிறது. இதுக்கான அப்டேட் தான் வந்து இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் மிட்டுக்குள்ளே வந்து வெளியாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து உருவாகி இருக்கு. ஸோ அதுவும் வந்து அப்டேட் வந்து வெறும் வந்து போஸ்டராக இல்லாமல் வெறும் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக இல்லாமல் இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன வலிமை திரைப்படத்தோட கிளிம்ஸை வந்து பெருசாக வந்து பேசப்பட்டது. அதிலே வந்து படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து கன்ஃபார்ம் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து ஒரு பயங்கரமான கிளிம்ஸ் ரெடி பண்ணி கிளிம்ஸோட எண்டில் வந்து படத்தோட ரிலீஸ் தேதியை மென்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம். உண்மையாலுமே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் வந்து போட்டுருக்காங்களாம். அதனால் வந்து படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து மென்ஷன் பண்ண போகிறாங்களாம். படத்தோட கிளிம்ஸும் வந்து வெளியாக போகிறது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படி